வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி கான்ஸ்டபிளுக்கான ஓவரால் ரிசல்ட் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்டிருந்தீங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி கான்ஸ்டபிளுக்கான ஓவரால் மார்க் வந்து எவ்வளோ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவை வந்து எல்லாருமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இல்லை அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவுடைய லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த வீடியோவில் வந்து எல்லாருமே கேட்குறது வந்து ரிசல்ட் வந்து இந்த வாரத்தில் வந்துருமா இல்லை எலெக்ஷனுக்கு அடுத்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறையா பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கான ஓவரால் ரிசல்ட் வந்து எதுக்கு தாமதமாகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெப்சைட்டில் வந்து எல்லா வேலையுமே டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டிலேருந்து பண்ணிக்கிட்டு தான் வராங்க. அதாவது அதுக்கான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பியிலேருந்து நமக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூனில் வந்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து விட்டுருந்தாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து எப்படி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பியில் வந்து நமக்கு ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை இந்த ஓவரால் ரிசல்ட் வந்து எதுக்கு தாமதமாகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோர்ட்டில் வந்து முறையீடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால இந்த இது வந்து க்ளோஸ் பண்ணாமல், அதாவது ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அது வந்து முற்றிலும் ஒரு தவறான விஷயந்தான். நம்ம வந்து இப்போ வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது 2 இயர்ஸ்னாலும் அந்த கேஸை வந்து முடிக்கிறதுக்கான கால அவகாசம் வந்து நமக்கு வந்து எடுப்பாங்க. அதனால் அதுக்கான ரிசல்ட் வந்து விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த இன்ஃபர்மேஷனை வந்து கேர் பண்ணுவாங்க. இப்போது வந்து அந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி ஓவரால் மார்க் ஷீட் ரிசல்ட் வந்து வர்றதுக்கு வந்து இன்னும் 1 வீக் வந்து நமக்கு வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீக் வரலாம், இல்லை நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த வீக் வந்து கண்டிப்பான முறையில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளால் சொல்ல முடியும். உறுதியான முறையில் வந்து நம்மளால் இப்போ தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டும் நம்மளால் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்டில் வந்து நமக்கு வந்து ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளால் சொல்ல முடியும். இந்த கேஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டில் வந்து இந்த ஓவரால் ரிசல்ட் வந்து விட்டுட்டு இதுக்கான முறையீடு நடந்ததுக்கான தள்ளுபடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி இந்நாள் வரைக்கும் வந்து இந்த கேஸை வந்து நடத்திக்கிட்டு வராங்க. இல்லை உங்களுக்கு வேறு எதுவும் நியூஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நண்பர்களுக்காண்டி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஓவரால் ரிசல்ட் வந்து வர்றதுக்காண்டி அஃபிஷியல் வெப்சைட் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி கான்ஸ்டபிளுக்கான வெப்சைட் வந்து ஃபஸ்ட்டு வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணாலே உங்களுக்கான வெப்சைட் வந்து இதே மாதிரியா ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எஸ்ஐ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. கீழே இறக்கிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கீழே கான்ஸ்டபிளுக்கான அனைத்து இன்ஃபர்மேஷனும், அதாவது எக்ஸாம் நடந்ததுலேருந்து பிஇடி டெஸ்ட்டுக்கான நோட்ஸ், அதாவது கால் லெட்ரு வந்ததுக்கான நோட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அனைத்து இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் அப்லோட் பண்ணுறதுக்கான ஓவரால் ரிசல்ட் மட்டும்தான் இந்த இயர் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு வந்து எஸ்ஐ முடிஞ்ச உடனே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த பிசி நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் நோட்டிஃபிகேஷன் வந்து திஸ் இயர் வரும். ஆனால் எக்ஸாம் வந்து கண்டிப்பான முறையில் நெக்ஸ்ட் இயர் தான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. நமக்கு வந்து 3 இயர்ஸ், அதாவது 3 மந்த்துக்கு அடுத்து தான் எக்ஸாம் வந்து கண்டிப்பான முறையில் கால்குலேட் பண்ணுவாங்க. எஸ்ஐ எக்ஸாமுக்கான எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, ரிட்டன் எக்ஸாமினேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன வீடியோவில் எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாத்தையுமே நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரியாக கொடுத்துருந்தோம். நீங்கள் வந்து எஸ்ஐக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. பிசி எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போடுவோம். அதுக்கான கமெண்ட் வந்து நீங்கள் வந்து பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பிசிக்கான இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் வந்து நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டில் வந்து போலீஸ் சிலபஸ் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் வந்து நம்ம வந்து ஷோ பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த இம்பார்ட்டன்ட் லெசன்ஸை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து வேறு லெசன்ஸ் வந்து மீதமுள்ள லெசன்ஸை வந்து நீங்கள் வந்து படிக்கிறாப்புல பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது வந்து உங்களுக்கான டவுட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கான பதில் வந்து நம்ம கண்டிப்பான முறையில் கொடுத்துக்கிட்டு தான் வரோம். இல்லை
நீங்கள் வந்து இப்போ வந்து ஓவரால் ரிசல்ட் வரதுக்கு லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கான எஸ்ஐ எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் படிக்கிறாப்புல இருங்க. எப்போயுமே நீங்கள் வந்து பிசியில் இருந்தாலுமே நீங்கள் வந்து எஸ்ஐக்கான எக்ஸாம் வந்து எழுதுறதுக்கு தகுதியானவங்களாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைரக்ட் எஸ்ஐ போஸ்டிங்கான ட்ரை பண்ணுறதுக்கு கண்டிப்பான முறையில் முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய முயற்சி வந்து வெற்றி அடையும். நீங்கள் யாருமே எதுக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. கண்டிப்பான முறையில் எல்லாருமே எல்லா எக்ஸாமுக்குமே ட்ரை பண்ணி படிக்கிறாப்புல இருங்க. நம்ம வந்து கவர்மெண்ட்லேருந்து வர ஜாப்ஸை வந்து எல்லாத்தையுமே ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனோட உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு வரோம். அதாவது ஜாப் அலாட் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் வந்து நம்ம வந்து ஷோ பண்ணிக்கிட்டே வரோம். நீங்கள் வந்து எந்த ஜாபுக்கு எலிஜிபிலிட்டியோ அந்த ஜாபை பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.